ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. பாப்பா பாருங்க, பாருங்க என்னோட பேக்கை பார்த்தீங்களா. எதுக்கு நான் இதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்துருக்கீங்க, அதனால் இந்த ட்ராமாலாம் பண்ணாதீங்க, சண்டை போடுற ட்ராமா பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தங்க வந்து இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து அவரை கேட்டிருப்பேன், நீங்கள் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, அப்புறம் நீங்கள் எங்கள் சொந்தமாக இருக்கணும், இல்லைன்னா அவங்களோட சொந்தமாக இருக்கணும். இந்த 2 பேரில் ஒருத்தங்க தான் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. வேறு ஒருத்தங்க யாரும் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்கள் சொந்தம் இல்லைன்னா எங்கள் சொந்தம், இந்த 2 பேரில் தான் நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க மோஸ்ட்லி. எனக்கு தெரியும். நான் இதெல்லாம் ஒரு பொழப்பானா என் பிள்ளைக்காக தான் இந்த பொழப்பு பொழைச்சிட்ருக்கேன். இல்லைன்னா எனக்கு இந்த பொழப்புலாம் தேவையில்லைங்க. என்னங்க நான் ஊராக சுற்றி இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு நானே கேட்குறேங்க. எனக்கே இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு தான் தோணுது. நீங்கள் என்ன கேட்குறது? எனக்குன்னு ஒரு வீடு இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி வந்து அலைஞ்சிருக்கேன், தெரியுதா? அதனால் நீங்கள் வந்து தப்பாக இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நீங்கள் ஜோஸ்பின் பிளாக்ஸில் போய் பாருங்கள். நான் எவ்வளோ பெரிய பையை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்திருப்பேன். எனக்கு எவ்வளோ வலி இருக்கும், வேதனை இருக்கும். கிழக்கு வந்து கை இருக்குது, அதோட நான் எவ்வளோ வேதனைப்படுவேன். என்னோட மன வேதனை வந்து உங்களுக்குலாம் தெரியாது. நீங்கள் தெரியாமல் வந்து எந்த கமெண்ட் பண்ணாதீங்க. நான் இருக்கிறதே ஒல்லியாக தான் இருப்பேன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? என் வலி வேதனை அவனை சும்மா விடுமா? நான் போயிடுவேனா? எனக்கு மனசே எப்படி சொல்கிறது, அவனை போய் பார்க்குறக்கே எனக்கு வெறுப்பாக இருக்குது. ஏன்னா நல்லா இருந்தால் ஒரு மாதிரி பேசுவான், குடிச்சிட்டு ஒரு மாதிரி பேசுவான், குடிச்சிட்டா இப்போ வந்ததையும் பேச தான் செய்வான். எனக்கு அவன் கூட போகிறதே பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறது? நான் எங்கிட்டு போகிறது இருந்தாலும் நான் எப்படியாச்சும் நான் வாழ்வேன். என் பிள்ளைக்காக எங்கேயாச்சும் நான் வாழ்வேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் பிள்ளைக்காக நான் மறுபடியும் அந்த நாயை வந்து நாய் வந்து குலைக்குதுன்னா நம்ம வந்து அதுக்கிட்ட சேர்ந்து குலைக்கக்கூடாது தான். அப்படி தான் நான் இருக்க போகிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்குது ஆகணும். அவருக்கு ஆஸ்பத்திரியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும். கடவுள் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு நடக்க போகிறத பற்றி தான் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். எங்கள் வாழ்க்கை என் கையில், நீங்கள் சொன்ன மாதிரி. ஆமாம், என்னோட வாழ்க்கை என்னோட கையில் தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அவ்வளோதான். ஊருக்கு போகிறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மாறலாம், எதுவும் நிரந்தரம் கிடையாது. மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அப்புறம் மாமா மாமு யூடியூப் சேனல் நான் பார்த்தேன். என்னை பார்க்க வரத பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, பேசினாங்க என்கிட்ட. நான் பார்க்க வரேன், நீங்கள் நாகர்கோவில் வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னையை கேட்டால் நான் வந்து வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அது எதுவுமே ஆகக்கூடாது அவங்களுக்கு. நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் வந்து வெளியே பிள்ளைய வச்சுட்டு போராடிட்டுருக்கேன். அதே மாதிரி அவங்களும் அவங்க வயிற்றுல வந்து பிள்ளைய வச்சுட்டு போராடிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் எங்கேயும் வர வேண்டாம் சிஸ்டர். வந்து பத்திரமா நீங்கள் இருங்க. நல்லபடியாக நம்ம பாப்பா வந்து வரணும். நானும் அதுக்கு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா திவ்யா, ரமேஷ் அண்ணா.